வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா பேங்கிங் செக்மெண்ட் ஸ்டாக் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பேங்க் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல அபரிவித பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால பேங்கிங் செக்மெண்ட்ல இருக்கிற மொத்தம் ஒரு 40 to 47 ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி மொத்தமா 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். லோ ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க்னு சொல்லிட்டு அந்தந்த ரிஸ்க்கு ஏத்தாப்புல அந்தந்த ரிவார்டும் உண்டு. ஸோ லோ ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ஹோல்ட் பண்ணினா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். மீடியம் ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் 2 to 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணினா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஹை ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் 1 to 2 இயர்லேயே நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நான் சொல்ற ஸ்டாக்கு நல்ல ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக எக்ஸிட்டும் பண்ணணும். அதை தாண்டி நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நிர்வாகம் பொறுப்பாகாது. ஏனென்றால் இந்த மொத்த வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. ஸோ ஓவரால் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வர வர சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டும் லைக்ஸும் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. குறிப்பாக வீடியோ மிட்வேலே ஒரு லைக்கும் தட்டி விட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் அந்த 41 ஸ்டாக்கை வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று சைஸ் அண்ட் சர்வைவல். ஸோ பாஸ்ட்ல இந்த பேங்க் வந்து எப்படி சர்வே ஆச்சு, பேங்கோட கேபிட்டல் வால்யூம் என்ன, ப்ரைஸ் அண்ட் ஒர்த்து, ஸ்பெசிஃபிக்காக பிஇ அண்ட் ப்ரைஸ் டு புக்கு. ஸோ ப்ரைஸ் டு புக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆர்ஓஇ. ஸோ பேசிக்காக பொறுத்த வரைக்கும் ஒரு 14% மேலே இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கு. பிலோ 8% இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் கரண்ட்டாக அந்த ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி அதையும் பார்க்க போகிறோம். லைக் 50 டே டிஎம்ஏ அண்ட் 200 டிஎம்ஏ, இதோட ஆவரேஜ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கலாமா, எந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல என்ட்ரு ஆனால் நல்லா இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது ஓவரால் ஸ்னாப்ஷாட்டு. இந்த ஸ்னாப்ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 by 1 ஸ்டாக் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லோ ரிஸ்க்கு லாங் டேர்ம் காம்பவுண்டிங் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ல இருக்கிறது வந்து HDFC பேங்க். ஸோ கரண்டாக இதோட ப்ரைஸ் டு புக் வந்து 2.17. ஸோ இன் ஜென்ரல் இதோட ப்ரைஸ் டு புக் வந்து 3க்கு மேலே தான் இருக்கும் எப்பவுமே. இப்போ இது ஒரு நல்ல என்ட்ரி ஜோன்ல இருக்குன்னு தான் சொல்லுவேன். கிரீன் பேண்ட் தான் நம்மளோட என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. 726 700 எனிதிங் லைக் ஒரு 800 கீழே இருந்தப்போ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்பவுமே கொஞ்சம் அபோல தான் இருக்கு. நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 760 to 800 இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நான் செட் பண்ணுற வேல்யூ 950. டார்கெட் 2 வந்து 920. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் நான் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்க்கு வெயிட் பண்ண விரும்பல அப்படின்னா தாராளமாக 950 1020ல நீங்கள் ஒரு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி பிளான் பண்ணலாம். ஸோ பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போதைக்கு 500 டே ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 777. ஸ்டில் இது வந்து பிலோ 200 டே ஆவரேஜ். ரெக்கவரி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும். மெர்ஜருக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து தர்மடி வாங்கிச்சு. ஸ்டாப் லாஸ் பண்ணுறதா இருந்தால் 715க்கு வச்சுக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மெர்ஜருக்கு அப்புறம் இவங்களோட லோன் புக் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் வந்து 950ல நிறைய நடக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் வந்து அந்த டைமில் எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியாக HDFC இன்னும் பெட்டராக இருக்குது. ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் 2.78. ஸோ இதுவுமே இன் ஜென்ரல் வந்து 3க்கு மேலே தான் ப்ரைஸ் டு புக் இருக்கும். பிஇ வந்து 17. ஸோ என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் கோட் பண்ணுறது 1300 to 1350. அண்ட் இன்கேஸ் டார்கெட் ப்ரைஸாக பார்க்குறது 1150 to 1650. ஸோ ஓவரால் இது வந்து அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. எப்பப்பெல்லாம் 50 டே ஆவரேஜ் கீழே வருதோ அந்த டிப்பை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதாவது 1350 போச்சுன்னா. ஸோ ஓவரால் இது வந்து 5 இயர்ஸில் 119% ஹிஸ்டாரிக்கலாக டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ எங்கே எக்ஸிட் பண்ணணும்னா, இன்கேஸ் எனக்கு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண விருப்பம் இல்லை, நான் வந்து இது ஆர்பிட்டாச் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன்னா 1550ல 52 வீக் ஹை தொடும்போது தாராளமாக நீங்கள் இதை எக்ஸிட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த டைமில் நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் நம்ம இதை வந்து ப்ரீமியமில் கொடுத்து தான் வாங்குகிறோம். ஏன்னா பிபி வந்து 2.78. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரைஸ் டு புக் வந்து 1.68. நான் ஜென்ரலாக பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் லோ ரிஸ்கில் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் வேணும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் 960 to 1010. டார்கெட் 1 நான் செட் பண்ணுறது 1180. டார்கெட் 2 1235. அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். 50 டே அண்ட் 200 டே ஆவரேஜஸ் பொறுத்த வரைக்கும் 1010 ரூபாங்கிறது ஸ்ட்ராங்கான ஃப்ளோராக இருக்குது. ஸோ அதனால் 1010 ரூபாய்க்குள்ளே நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா லாஸ் மேக் பண்ணுறதுக்கான அறிகுறிகள் ரொம்பவே கம்மி. டிவிடெண்ட்டாக 1.70% தராங்க. ஸோ 1200 வரும்போது எக்ஸிட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் இந்த ஸ்டாக்கில் நான் ரிஸ்க்காக பார்க்குறது
ஸ்டாக் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஏன்னா கவர்மெண்ட்டோட பாலிசிக்கு ஏற்றாப்புல இந்த ஸ்டாக் வாலட்டிலாம் ஆகும். 1010 900 ருபீஸ்லாம் கிடைக்குதுன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ மீடியம் ரிஸ்கில் நான் கோட் பண்ணுறது ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் கரண்டாக ப்ரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 1.89 இருக்கு. ஸோ என்ட்ரி ஜோனாக சொல்கிறது 1250 to 1300. டார்கெட் 1 1420, டார்கெட் 2 1550. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் 1250 to 1300ங்கிற பேண்ட்வித் வந்து அந்த டூ மூவிங் ஆவரேஜஸ்க்கு நடுவில் இருக்கு. ஸோ அதனால அது ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கு. 1360க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா சேஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, ஸ்டாக் வந்து புல் பேக் ஆகும். இப்போ 1323 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேஸ் பண்ணி இப்போ பிடிக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து போகிறதே பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 1420 வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 1550 கிட்ட வரும்போது நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு லோயர் வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் கம்பேர் பண்ணும்போது. என்ன ரீசன்னா அசட் குவாலிட்டியில் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு இந்த பேங்க்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிட்டு வராங்க. டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நில்லு. ஸோ அதனால இந்த பேங்க்கில் ஒன்லி ஆர்பிட்ராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 1250 to 300 ரேஞ்சுக்குள்ள கன்சிடர் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 0.76, அருமையான பிரைஸ் டு புக்கில் இருக்குது. பிஇ 6.3. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறதே ஒரு நல்ல கன்சிடரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னும் சேஃபராக என்ட்ரு ஆகும்னு நினச்சிங்கன்னா 232 to 248க்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து 290 to 325. தாராளமாக சீக்கிரமே இது போயிடும். பட் ஆர்எஸ்ஐ வேல்யூ கரண்டாக இருக்கிறது 39. ஸோ விச் இஸ் லைக் இது ஓவர் சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் இதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம், கொஞ்சம் ட்ராப் ஆகும்போது கன்சிடர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். டிவிடெண்ட் ஈல்டாக மட்டும் 3.48% தராங்க. டிவிடெண்ட் ஈல்டுமே உங்களுக்கு அருமையாக இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் 222 வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 8% கிட்ட ஒரு மந்த்தில் விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இதுக்கு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற ரீசன் இல்லைன்னா கார்பரேட் லோன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் பேஸ் பண்ணி சைக்கிளிக்கலாக போயிட்டு இருக்கு. அந்த ரீசன்னால இது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டு புக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் பெட்டரான ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. ஃபெடரல் பேங்க் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டு புக் 2.1, ஆல்ரெடி 52 வீக் ஹையை நோக்கி போயிடுச்சு. நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம், எப்போ வேணாலும் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட் என்ட்ரி சொன்னால் நான் சொல்கிறது 265 கீழே 298 318 வரைக்கும் கூட ஓகே, அதுக்கு மேலே போக வேண்டாம். டார்கெட் 1 வந்து 380, டார்கெட் 2 வந்து 410. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் 10 to 15% கிட்ட இந்த பேங்க் வந்து கீழே விழுந்திருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கஸ்டாக இருக்கிற ரீசனால் மட்டுமே. ஓவரால் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இந்த மாதிரியான ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இருதய பலவீனமானவர் கன்சிடர் பண்ண வேண்டாம். ப்ரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 3.98, ஓவர் காஸ்ட்லி. என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்கறது 950 கீழே. 950க்குள்ளே கன்சிடர் பண்ணிவிட்டு 1250 வரும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸிட்டும் 1350 வரும்போது செகண்ட் எக்ஸிட்டும் பண்ணிருங்க. பேராசைப்பட்டு அதுக்கு மேலேயும் ஹோல்ட் பண்ணலாம் நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ரொம்ப ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆர்பிட்ரேஜ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் தாராளமாக பண்ணுங்கள். இன்னும் கூட நான் ரொம்ப பெட்டரான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா 880 கீழே கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 880ல் ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு 1.45 ப்ரைஸ் டு புக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேங்க்குக்கு இது ஓகேவான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆல்ரெடி இருக்கிறது 80 ருபீஸில் இருக்குது. ஒரு 75 ருபீஸ் கீழே வந்துச்சுன்னா அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டாப் லாஸாக 66 வச்சுக்கோங்க. டார்கெட்டாக நான் பார்க்குறது 95 to 105. ஸோ ஓவரால் இந்த பேங்க்கோட ஆர்ஓஐ வந்து 9.12% இருக்குது. இந்த ஸ்டாக் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் பெட்டராக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்குமே பெருசாக இருக்குது. பட் ஆனால் நான் இந்த ப்ரைஸில் கன்சிடர் பண்ண மாட்டேன். நான் என்ன கேட்டிங்கன்னா என்ன பர்சனல் வியூ வந்து ஒரு 73 அந்த மாதிரி 70 கீழே வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுவேன். இண்டஸ் இந்தியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டு புக் 1.21, ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹையை நோக்கி போயிட்டு இருக்கு. 900 ருபீஸ் கீழே வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. டார்கெட் ப்ரைஸாக 1150, டார்கெட் 2 வந்து 1280. ஸோ இந்த டார்கெட் ப்ரைஸில் ஸ்டாப் லாஸாக 840 வச்சுருந்தீங்கன்னா ஒரு அருமையான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஇ 88.96 இருக்குது. ஸோ ப்ராஃபிட் சின்னதாக கொலாப்ஸ் ஆனால் கூட அதோட கதை முடிந்துவிடும். அண்ட் ஓவரால் பொறுத்த வரைக்கும் இது 52 வீக் ஹையை நோக்கி போயிட்டு ஆர்எஸ்ஐ வேல்யூ 67 இருக்கிறதுனால இப்போ என்ட்ராக வேண்டாம், பொறுமையாக காத்திருந்து என்ட்ராகலாம். ஸோ ஸ்னாப்ஷாட் பார்த்துடலாம் குயிக்காக.
இப்போ பார்த்த எல்லா பேங்க்கோட ஓவரால் குயிக் ஸ்னாப்ஷாட் இதில் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ஸ்க்ரீனை வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கணும்னா நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க. இதுலேயே லோ ரிஸ்க் என்ன, மீடியம் ரிஸ்க் என்ன, ஹை ரிஸ்க் என்ன, டார்கெட் ப்ரைஸ் என்ன, எப்போ என்ட்ரு ஆகணுங்கிறத ஒரு சிங்கிள் டெம்ப்ளேட்டில் இருக்குது. தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினராக நீங்கள் என்ட்ரு ஆகினீங்கன்னா என்னோட அட்வைஸ் வந்து ஆர்ஓஇ ப்ரைஸ் டு புக் மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க. 1க்கு மேலே பே பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. 1 கீழே ப்ரைஸ் டு புக்கில் வச்சுருக்கீங்கன்னா லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்க. ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் 10 to 15% மினிமம் ஒரு பேங்கிங் ஸ்டாக்ல இருக்கணும். அண்ட் செகண்ட் முக்கியமான ரீசன், ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் 50 அண்ட் 200 டேஸோட ஆவரேஜ் மேலே இருக்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து அபோவ் போத். இப்போ கரண்டாக இருக்க ப்ரைஸ் வந்து 250 ட்ரேடிங் ஆவரேஜ் மேலே இருந்துச்சு அப்படின்னா அப்வர்ட் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கீழே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கன்சிடர் பண்ணுங்க, பெட்டராக இருக்கும். இந்த மாதிரியான செக்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த செக்மெண்ட்ல இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செக்மெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் பண்ணி போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது பேங்க் ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.